வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 497. ஓமத்தின் மருத்துவ பயன்கள். செரிமான பிரச்சனைகள், வயிற்று வலி, வாழ்வு தொல்லை மற்றும் சளி, இருமல் போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த இயற்கையான மருத்துவ குணம் கொண்ட பொருளாகும். இதில் உள்ள தைமோன் என்ற எண்ணெய் கிருமி நாசினியாகவும் ஒவ்வாமை எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டது. செரிமானம் மற்றும் வயிற்று பிரச்சனைகள், அஜீரணம், வயிறு உப்புசம், வயிறு வலிக்கு உடனடி நிவாரணம் அளிக்கின்றது. சளி மற்றும் இருமலுக்கு ஓமத்தை வறுத்து மூக்கில் மணப்பது, ஓம தண்ணீரை பருகுவதும் மூக்கடைப்பு, சளி மற்றும் இருமலை குறைக்கும். மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலியை குறைக்க உதவும். தசையை தளர்த்தும் பண்புகளை கொண்டுள்ளது. ஓமத்தை மென்று சாப்பிடுவது வாய் துர்நாற்றம், ஈறுவீக்கத்தை குறைக்க உதவும். ஓம தண்ணீர் வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்கவும் உதவும். மூட்டுவலி, காது வலிக்கு ஓம எண்ணெயை வலியுள்ள இடத்தில் மூட்டுக்களில் தடவுவது மூட்டு வலியை குறைக்கும். ஓம தண்ணீருடன் எலும்பிச்சை, தேன், இந்துப்பு சேர்ந்து மிதமான சூட்டில் காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் கொஞ்சம் பருக சுறுசுறுப்பாக இயங்கவும் உதவும். மூக்கடைப்பை சரி செய்து சளியை வெளியேற்றி ஆஸ்மா போன்ற சுவாச பிரச்சனைக்கு ஓமம் நல்லது. எங்களுடைய வீட்டு வைத்தியராக இருக்கக்கூடிய ஓமம், மற்றது எங்களுடைய வாசனை திரவியங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக எண்ண முடியாத அளவு வாசனை திரவியங்கள் எதை எடுத்தாலும் இன்று ஐரோப்பியர்கள் எங்களுடைய வாசனை திரவியங்களை அவர்கள் வீட்டு உணவுகளில் போட்டு அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். அவ்வளவு தூரம் நாங்கள் உணவகத்திலேயே நான் கவனித்துக் கொள்வேன். இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வி. ஓமம் உமது வீட்டு வைத்தியர். நீங்கள் இதை நாளாந்தம் சமையலறையில் வைத்து பயன்படுத்தி பயன் அடைகின்றீர்களா? நீங்கள் அடைந்த பயன்கள், அனுபவங்களை கூட பேசும் நேரத்தில் நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள். நானும் ஒரு சிறிய விடயத்தை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் அன்று ஒரு நாள் எனக்கு இப்படித்தான் திடீரென்று தலைக்குத்து வந்தால் நான் மாத்திரைகள் போடுறேன் இல்லை, கொஞ்சம் அமைதியாக படுத்து சரியாக்கி விடுவேன். அப்போ சரியான தலைக்குத்து படுத்திருந்தேன். சக்தியும் வருது, ஆனால் சக்தி எடுக்கவும் முடியவில்லை. அப்போ எங்கள் வீட்டில் எளியவர் என்னுடன் கேட்டார், அம்மா இங்கே அம்மா ஓமம் கிடக்காண்டு. நான் என்ன இருக்கும் இடத்தை சொன்னேன். அவர் போய் ஓமத்தையும் நச்சீரகத்தையும் போட்டு அவிச்சு போட்டு அந்த தண்ணீரை நான் குடிக்க தந்தேன். ஒரு தேத்தண்ணி கப்புக்கு ஃபுல்லாக அவ்வளோத்தையும் நான் குடித்தா அந்த வயிற்றுக்குள்ளே ஏதோ செய்து சக்தி வார மாதிரி இருந்த அந்த சக்தி குணமும் நீங்கி எனக்கு தலைவலியும் குறைந்து விட்டது. அப்படி எங்களுடைய இளைய சமுதாயத்திட்டே அவ்வளவு தூரம் எங்களுடைய வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் அவர்களும் கொண்டாடுகின்றார்கள். ஆகவே நீங்கள் எப்படி வீடுகளில் கொண்டாடுகின்றீர்கள் என்பதனையும், அது இந்த ஓமத்தில் இவ்வளவு பயன்கள் இருக்கின்றதா என்பதை கூட நான் இப்பொழுது இந்த ஓமத்தின் பயன்களை தேடிய போதுதான் நானும் அறிந்து கொண்டேன். பல நன்மைகளை அள்ளிக்கொட்டி தருகின்றது. ஆகவே நீங்கள் பேசும் நேரத்தில் இதன் பயன்களை பேசிக்கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.